திறனாய்வு. திறனாய்வுல என்னென்ன வகையான திறனாய்வுகள் பார்த்தோம், அணுகுமுறைகள்ல எந்தெந்த அணுகுமுறைகள் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் பிளஸ் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். அப்ப திறனாய்வு வகைகளை பொறுத்த வரைக்கும் விளக்கமுறை திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு, இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். பாராட்டு முறை தாண்டி வேற என்னென்ன திறனாய்வுகள் படிச்சிருக்கோம், யாருக்காவது சொல்ல முடியுமா? பாராட்டு முறை திறனாய்வுக்கு அடுத்து முடிவு முறை திறனாய்வு அல்லது தீர்வு முறை திறனாய்வு, விளக்க முறை திறனாய்வு, செழுத்து நிலை திறனாய்வு அல்லது படைப்பு வழி திறனாய்வு அப்படிங்கிற திறனாய்வு வகைகளை பார்த்திருப்போம். கடைசியா வந்துட்டு அதனுடைய வகை நிலைகளை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. எப்படி வகைப்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்ததா திறனாய்வு அணுகுமுறைகள். இந்த திறனாய்வு அணுகுமுறைகள்ல அறநெறி அணுகுமுறை அப்படிங்கிற பகுதியை நம்ம முழுமையா வந்துட்டு கடந்த பதிவுல பார்த்தாச்சு. அறநெறி அணுகுமுறையில இடம்பெறக்கூடிய அறிஞர்கள் யார் யார் சொல்லலாமா? யாராவது ஒருத்தவங்க அறநெறி அணுகுமுறை அறநெறியில இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யாரு? வணக்கம் மேம். வெரி குட். மேத்யூ அர்னால்டு. இதை தாண்டி எஃப்ஆர் லீவ்ஸ், யுவர் விண்டர்ஸ், இவங்க எல்லாருமே அறநெறி திறனாய்வை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நவீன மனிதநேயவாதிகள் யாரு? இர்விங் பாபிட், பால்மோர், போயிஸ்டர் அப்படிங்கிறவரு. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா நவீன மனித நேயவாதிகள் அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு. சரி, வேற என்ன, வேற யாரெல்லாம் இதுல வருவாங்க? நவீன திறனாய்வினுடைய வருகையால இந்த அறநெறி திறனாய்வு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா இந்த அணுகுமுறையை மறுத்த அறிஞர்கள் யாரு அப்படின்னா டிஎஸ் எலியட் மற்றும் இர்விங் பாபிட். டிஎஸ் எலியத்தினுடைய கருத்தோட்டம் கிறித்துவ மனித நேயம் என்பதற்குள் அடங்கக்கூடியதான்னு சொன்னவர் யாரு? வில்பர் ஸ்காட். அதை தாண்டி சமுதாயவியல் திறனாய்வும் மார்க்சிய திறனாய்வும் அடிப்படையில அறநெறி கண்ணோட்டம் உடையது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை தாண்டி தமிழ் இலக்கியத்துல அறநெறி பார்வைனா யார் யார சொல்லலாம்? வள்ளுவர் முதல் மாயூரம் வேதநாயகம் வரை எல்லாருமே அறநெறி கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா வேதநாயகம் பிள்ளை. அவர் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல்ல பெண்ணினுடைய பெருமையை பேசக்கூடிய தருவாயில ஒரு சிறந்த ஆண், ஒரு சிறந்த பெண், ஒரு சிறந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மரபு வழியிலான தமிழ் சமுதாயத்தினுடைய அறவழியில நின்று விளக்கமாக பேசுறார். அதனுடைய பாத்திர படைப்புகளும் சரி, அதனுடைய கருவும் சரி, அதனுடைய சூழலும் உரையாடலும் இந்த அறநெறி கோட்பாட்டினுடைய மூலமாகத்தான் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்தது யாரு? பாரத சபதம். பாரத சபதம் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் பல அணுகுமுறைகளுக்கு உட்பட்டு காணப்படுது. அறநெறி கண்ணோட்டத்தோட இதை நம்மளால அணுகவும் முடியுது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் அப்படின்னு சொல்லி வீமனின் கூற்றாக பாரதி இந்த கூற்றை முன்வைக்கிறாரு. அதுல நீதி கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். யார் மூலியமா சொல்லியிருக்கிறார்? தர்மன், வீமன், சகுனி, துக்ஷாதனன், கர்ணன், விதுரன் முதலான கதை மாந்தர்களின் வழியாக இந்த அறநெறி கருத்துக்களை என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறார். கதை மாந்தர் கூற்றாக மட்டுமல்ல, இடைப்புகுந்து பேசக்கூடிய ஆசிரியர், அதாவது தன்னுடைய கூற்றாகவும் இயற்கை வர்ணனையாகவும் நிறைய என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அறக்கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த அறநெறிகள் அத்தனையுமே எதை மையப்படுத்தி இருக்கு? தேசிய விடுதலை அப்படிங்கிற மையத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தேவார, பெரிய புராணம் உள்ளிட்ட பக்தி இலக்கியங்கள்ல அறங்கள் நிறைய சித்தரிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக என்ன கருத்துக்கள் இதுல சொல்லியிருக்காங்க? சைவ சமயத்தை எந்த மாதிரியாவது எப்படியாவது சைவ சமயத்தை நிலை நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அது இருக்கு. அப்ப அந்தந்த காலத்தையும் ஆசிரியரினுடைய நோக்கம் அல்லது அவங்களுடைய தேவைகளையும் ஒட்டிதான் என்ன பண்ணுது அறங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு படிச்சிருப்போம். அறநெறி திறனாய்வுல முடிவாக நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்னென்ன? காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்கு உட்பட்ட சார்பு நிலை கொள்கைகள் அப்படிங்கிறது, அதாவது என்னைக்குமே ஒரே மாதிரியாக இந்த அறநெறி கருத்துக்கள் கிடையாது, மாறக்கூடியது, வளரக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பாரதி மறைவு முதல் மகாகவி வரை யார் எழுதியிருக்கு அந்த நூல்? பாரதி மறைவு முதல் மகாகவி வரை
கா சிவத்தம்பி ஆமாக்ஸ். புதுமை பித்தன் கதைகள் விமர்சனங்கள் விஷமத்தனங்கள். இந்த நூலின் ஆசிரியர் யார்? தோமுசி ரகுநாதன். தோமுசி ரகுநாதன். பாரதி மறைவு முதல் மகாகவி வரை கா சிவத்தம்பி ஆமாக்ஸ். புதுமை பித்தன் கதைகள் விமர்சனங்கள் விஷமத்தனங்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? தோமுசி ரகுநாதன். இப்ப சமுதாயவியல் திறனாய்வு. சமுதாயம் ஏற்கனவே நேத்தே படிச்சோம். சமுதாயம் என்றால் என்ன? சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் யாரு? சமுதாயம் அப்படின்னா நம்ம தான். மக்கள் கூட்ட மக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடிய அந்த தருவாயை தான் நம்ம சமுதாயம்னு சொல்றோம். இந்த சமுதாயம் ஒரு சமுதாயத்தினுடைய அங்கமாக விளங்கக்கூடியது யாரு? மனுஷன். அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? முரண்பட்டோ மோதியோ ஒரு குறிப்பிட்ட சூழல் அல்லது அதனோட இசைவோடு சேர்ந்தோ அவங்களோட பொருந்தியோ வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கான். அந்த மனித குலத்துல அவனும் ஒருத்தனா வாழ்றான் இல்லையா? வாழ்க்கை நடைமுறைகளின் காரணமாக அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைகளை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்துறான். அந்த வெளிப்பாடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவனுடைய உணர்வு நிலைகளின் வெளிப்பாடாக தோன்றக்கூடியதன் பெயர் யாது? இலக்கியம். அப்படி அவன்கிட்ட இருந்து தோன்றக்கூடிய அந்த இலக்கியம், அந்த இலக்கியத்துல அவன் இருக்கான், அவன் மாதிரி மற்ற நபர்கள் இருக்கிறாங்க, அவனை மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள். ஒரு இலக்கியத்தை தோற்றுவிக்கக்கூடியவனும் மனிதன் தான், அந்த இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய நபர்களும் மனிதர்கள் தான், அந்த இலக்கியத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களும் மனிதர்கள் தான், இல்லைங்களா? சரி, அப்ப தோற்றம், அதன் பொருள், அதன் பயன்பாடு, இந்த 3 நிலைகளிலும் மனித குலம் தொடர்புடையதாக விளங்குகிறது அப்படிங்கிறது இலக்கியத்தின் அடிப்படை. சமுதாய வரலாறு அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு காலகட்டத்துல தோன்றக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு படைப்பாளியினுடைய அனுபவ உணர்வுகளை பெற்று வரக்கூடிய தருவாயில அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ, படைப்பாளியினுடைய படைப்பாற்றல் எவ்வாறு இருக்கிறதோ, அவனுடைய நோக்கங்கள் எவ்வாறு அமைகிறதோ, அதன் அடிப்படையில தான் அதனுடைய வடிவமைப்பும் பணியும் இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சங்க இலக்கிய காலகட்டத்துல சங்க காலத்துல தோன்றக்கூடிய அந்த சங்க இலக்கியம் பரணர் உள்ளிட்ட படைப்பாளியினுடைய அனுபவ உணர்வுகளை பெற்று அந்த காலகட்டத்தின் சங்க காலகட்டத்தினுடைய தேவைகளுக்கும் அந்த பரணர் முதலான புலவர்களினுடைய படைப்பாற்றல்களுக்கும் அவர்களுடைய நோக்கங்களுக்கும் ஏற்ப வடிவமைப்பும் சரி பணியிலையும் சரி சில தன்மைகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சரி, இது அவங்க வேணும்னே இதை பண்றாங்களா? கிடையாது. அது இயல்பாக ஒரு விஷயம் அமையக்கூடியது. அப்ப இலக்கியம் சமுதாயம் இந்த ரெண்டிற்கும் இடையே உள்ள உறவு எப்பேற்பட்டது? புலன் அறிவு போல இயல்பானது அப்படின்னு சொல்றாங்க. தே பொனால்ட் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டு அறிஞர் என்ன சொல்றாரு? ஒரு சூத்திரம் போல இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புழப்பாடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சூத்திரம் அப்படின்னு வந்தாலே சூத்திரத்தை பொழபொலன்னு பொழந்துருவார் பொனால்டு. சரிங்களா? ஒரு சூத்திரம் போல இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புழப்பாடு என்றவர் யார்? தே பொனால்டு. அதை தாண்டி ஒப்பிலக்கிய அறிஞர் யாரு? ஹாரி லெவின். அவர் என்ன சொல்றாரு? இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உறவுகள் பரஸ்பரமானவைன்னு சொல்றாரு. அப்ப பரஸ்பரமானவை அப்படின்னு சொன்னா யாருடையது? லெவின் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 11ஆம் வகுப்பு படிக்கும் போது நம்ம உறவு மக்கள் மத்தியில அதாவது நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்கும்? பரஸ்பரமானவையாக இருக்கும். இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவுகள் மட்டுமல்ல, சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும்னு சொல்றாரு. அடுத்து யாரு? ரெனி வெல்லக். அவர் என்ன சொல்றாரு? இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விளக்கி சொல்றாரு. வடிவமைப்புல அக்கறை கொண்டவர் யாரு? டிஎஸ் எலியட். அவர் என்ன சொல்றாரு? காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன அப்படிங்கிற தன்மை எதுல வெளிப்படுத்தி இருக்கிறாரு? சமயமும் இலக்கியமும். காலம் மாற மாற சமுதாய மதிப்புகளும் மாறுது. அது எந்த நூல்ல சொல்லி இருக்கிறாரு? சமயமும் இலக்கியமும் அப்படிங்கிற தன்னுடைய பிரசித்தமான கட்டுரையில சொல்லியிருக்கிறார். மார்க்சிய அறிஞர்கள் மற்றவர்களை விட இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ரொம்ப ஆழமாவும் விரிவாகவும் பேசியிருக்காங்க. உறவுகளை மார்க்சியம் எவ்வாறு பார்க்கின்றது? இயக்கவியலாக மட்டும்தான் பார்க்கின்றது. உண்மையில மார்க்சிய திறனாய்வு சமுதாயவியல் திறனாய்வாக பல சமயங்கள்ல பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அடிப்படைகள். இலக்கியத்தினுடைய உருவாக்கத்திலும் அதன் பொருள் அமைவுகளிலும் மக்கள் மத்தியில அதனுடைய நடமாட்டத்திலும் சமுதாயத்திற்கு கண்டிப்பா முக்கிய இடம் அதாவது பங்கு உண்டு அப்படிங்கிற கருதுகோளை மையமா வச்சுக்கிட்டு தான் அந்த சமுதாயவியல் அணுகுமுறை அமைகிறது. அப்ப சங்க இலக்கியம், அந்த சங்க இலக்கியம் எவ்வாறு உருவாகிறது? அதனுடைய உருவாக்கம், அதனுடைய பொருள்,
அது வந்து மக்கள் மத்தியில இப்ப எப்படி நடமாடுகிறது, அதனுடைய நடமாட்டத்திலும் சரி சமுதாயத்துக்கு கண்டிப்பா என்ன உண்டு, இடம் உண்டு, முக்கியமான இடம் உண்டு. அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அந்த சமுதாயவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது அமையுது. இந்த அணுகுமுறை இலக்கியம் புலப்படுத்தக்கூடிய உண்மைகளை சமுதாயத்தினுடைய விரிவான பண்புகளோடு தொடர்பு படுத்துமாறு செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அப்ப இலக்கியம் என்ன சொல்லுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த சமுதாயத்தோடு இணைவுபடுத்தி பார்க்கணும். இதை நம்ம யாருடைய இதை பார்த்தோம், பர்ணருடைய பாடல்களோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம். அந்த சமுதாயத்தினுடைய சூழலை நமக்கு தெளிவா வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறதை பார்த்தோம். பர்ணர் என்ன பண்ணியிருக்கிறார், யாரை பத்தி பாடல் பாடியிருக்கிறார், பெண் கொலை புரிந்த நன்னனை பற்றிய பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உண்மை பொருளை நம்ம அந்த சமுதாயம் எவ்வாறு இருக்கிறதுங்கிற உண்மை பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முற்படுறோம். இதனால அவன் அந்த வழியில இலக்கியத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு சரியான தளத்துல வச்சு அந்த இலக்கியத்தை புலப்படுத்தவும் அதனிடம் பங்களிப்பு முதலியவற்றை மதிப்பீடு செய்யவும் இந்த திறனாய்வாளன் என்ன பண்றான் அப்படின்னா திறன் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இப்ப இலக்கிய படைப்பு மற்றும் படைப்பாளியினுடைய பங்களிப்பையும் உண்மையும் அனுமானிப்பதன் மூலம் அதனையும் அவற்றை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பரந்த சமுதாயத்தையும் திறனாய்வாளன் என்ன பண்றான் அப்படின்னா அனுமானிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சமுதாய பின்னணி அல்லது களம். சமுதாய பின்னணி என்னென்ன, எதிர்கோள் அல்லது ஏற்பு, சமுதாய சித்தரிப்பு, சமுதாய மதிப்புகள், சமுதாய சிக்கல்கள், சமுதாய மாற்றங்கள். இதுல எப்படி வேற விதமா கேள்வி கேட்கலாம் அப்படின்னா உடன்பாட்டு மதிப்புகள், அதை தாண்டி எதிர்மறை பக்தி கொடை எவற்றோடு தொடர்பு கொண்டது, சமுதாய மதிப்புகள், சமுதாய சிக்கல்கள், சமுதாய பிரிவுகளும் குழுக்களும். நம்ம எதை வேண்டாம் இதெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களா, பரவாயில்ல நம்ம கடந்து போயிருவோம் அப்படின்னு நம்ம எப்படியெல்லாம் கடந்து போகணும்னு நம்ம முற்படுறோமோ அந்த இது வேண்டாம் நம்ம எதை வந்துட்டு ஒதுக்குறோமோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினாவா கேட்பாங்க. அப்பதான் நமக்கு அது புரியும். ஐயோ இதை நம்ம விட்டுட்டோமே, இவ்வளோ புக்கு இவ்வளோ தூரம் ஆழமா படிச்சோமே, இதை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு தோணும். அதனால அந்த சமுதாய மதிப்புகள், சமுதாய சிக்கல்கள், அதை தாண்டி சமுதாய நிலைப்பாடுகள், ஒருத்தர் எந்த விதத்திலையும் வினா எழுப்பலாம். அவங்களுடைய அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன தோன்றுகிறதோ அதை அடிப்படையா வச்சுதான் அவங்க வினா எடுப்பாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட தன்மையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால எந்த விஷயத்தையும் நீங்க கூடுமானவரை என்ன பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காதீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிருங்க, படிச்சுட்டு போயிருங்க. படைப்புலகினுடைய இந்த கோணங்கள் அவை உணர்த்தக்கூடிய சமுதாய அமைப்பின் கூறுகள் தனித்தனியானவை கிடையாது, அதுக்குள்ளார தொடர்பு இருக்கு. இந்த இப்ப 6 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 6 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. எதையுமே தனித்தனியானது நம்ம சொல்லக்கூடாது. எந்த சமுதாய நிகழ்வும் அப்படிதான் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணைஞ்சு அமைஞ்சிருக்கும். சமுதாயம் ஒரே மாதிரியான அல்லது ஒரே சீரான அமைப்பை கொண்டது கிடையாது. உங்களுக்கு தெரியும், சங்க காலமும் சங்கம் அறிவிய காலமும் அதை தாண்டி காப்பிய காலமும் பக்தி காலமும் இக்காலமும் வேறு வேறு ஆனது. அப்ப சமுதாயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியானது கிடையாது, ஒரே சீரான அமைப்பும் கிடையாது, வேறுபாடுகளாலும் முரண்பாடுகளாலும் மட்டும்தான் அமைக்கக்கூடியது. புறவய தாக்கங்கள் பெருவாரியாக பெறக்கூடியது. இந்த தன்மைகள் காரணமாகவும் அளவிலும் பண்பிலும் அது மாறுபாடு கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்தில் இடம்பெறக்கூடிய இந்த மாற்றங்கள் எப்போதும் எப்படி இருக்கும், முன்னோக்கியே போகும். முன்னோக்கு நிலை கொண்ட இந்த மாறுபாடுகளின் தொகுதியை தான் சமுதாய வளர்நிலை அப்படின்னு சொல்றோம். படைப்பாளன் இப்ப ஏற்பட்ட சமுதாயத்தை எதிர்கொள்கிறான். திறனாய்வாளனும் இப்ப ஏற்பட்ட சமுதாயவியல் அறிவோடையே தன்னுடைய பணியை தொடங்குறான். எனவே இலக்கிய கொள்கை பற்றிய அறிவோடு சமுதாயவியல் பற்றிய அறிவும் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. சமுதாய பின்புலம் படைப்பையும் படைப்பாளனையும் குறிப்பிட்ட சமுதாய சூழல் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கி இருக்கு. ஏன்னா அதனாலதான் அந்தந்த கால சமுதாய சூழலினுடைய பின்புலத்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். சங்க காலத்தை நீங்க வந்துட்டு திறனாய்வு செய்ய, சங்க இலக்கியத்தை நீங்க திறனாய்வு செய்ய முற்படக்கூடிய தருவாயில சங்க காலத்தை, அந்த சங்க கால சமுதாய சூழலை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்க முற்படணும். படைப்பு, படைப்பாளன், சமுதாயம் இது அத்தனைக்குமே ஒரு இணக்கமான உறவு இருக்கு. இலக்கியத்துல சொல்லப்பட்ட செய்திகளும் அதனுடைய தன்மைகளும் குறிப்பிட்ட சமுதாய அமைப்பின் காரியத்தோடு என்ன பண்ணிருக்கு, நேரடி உறவு கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலக்கிய பண்புகள், கலையுருவாக்க நெறிமுறைகள் முதலியவற்றிற்கு ஏற்பவே இலக்கியம் ஒரு சமுதாயத்தின் விளைபொருளாக மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இலக்கிய அரங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய உண்மை அன்றைய சமுதாய தளத்துல வச்சு பார்க்கக்கூடிய தருவாயில தான் நமக்கு என்ன பண்ணுது, உண்மையாலுமே எது சரி எது தப்புன்னு நமக்கு சொல்ல தோணுது. எல்லாமே இதை டீட்டெயில்டா கடந்த வகுப்புலயே நான் கொடுத்துட்டேன். இதுல ஜஸ்ட் ஒரு ரீகால். திருப்பி இதை நீங்க படிக்காதவங்க திருப்பி இதை காதல வாங்கணுங்கிறதுக்காக தான் இதை சும்மா அப்படி ஓரலா சொல்றேன். அப்படியாவது நீங்க ஒரு முறை அதை என்ன பண்ணுவீங்க, படிச்சு பார்ப்பீங்க. அப்ப தேர்வுக்கு எங்கேயோ படிச்ச மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், இங்க இருக்கு அப்படிங்கறத உங்களால கஸ் பண்ணி போட முடியும். கூற்று காரணத்துலதான் இதெல்லாம் பெருவாரியாக கேட்பாங்க. டைரக்டான கொஸ்டின் அப்படின்னு கேட்டா சிக்கல்கள், அதை தாண்டி
சிக்கல்கள்ல இருந்தோ சமுதாய மாற்றங்கள்ல இருந்தோ ஏதாவது ஒரு தலைப்புகளை ஒரு பகுதியை கொடுத்துட்டு அது எதனோடு தொடர்பு கொண்டது அப்படின்னு கேட்கலாம். அறிஞர்களுடைய கூற்றுகளை என்ன பண்ணலாம், முன்னிறுத்தி சொல்லலாம். சரி, இந்த இடத்துல யாரை பத்தி சொல்றாங்க? தேவார இருவராக விளங்கக்கூடிய அப்பரும் சம்பந்தரும் பாடிய பாடல்கள் எப்பேற்பட்டது? அரசு நிறுவனங்களுக்கு எதிரானது அப்படிங்கறத நமக்கு முன் வச்சிருக்காங்க. அரசு எதிர்ப்புகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதையும் அவங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? அதாவது அவங்க எதிர்ப்பதற்குரிய வலுவான பின்னணி என்ன? அன்னைக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சமுதாயத்துல இவங்களுக்கு அனுசரணை இருந்துதா இல்லையா? கண்டிப்பா இவங்க சமுதாயத்தோடு சமுதாயமா இருந்த காரணத்தினாலதான் அரசரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு. அரசனோ அதிகாரிகளோ ஒரு இடத்துக்கு போக முடியாத சூழல்ல இவங்க எல்லா இடத்துக்கும் மூலை முடுக்குகள் எல்லாத்துக்கும் போய் மக்கள் கிட்ட உறவாடி வலுவான ஒரு மக்கள் தொடர்பு பெற்றிருந்த காரணத்தினால அரசரை எதிர்க்கக்கூடிய ஒரு மன வலிமை அவங்க கிட்ட இருந்தது. அப்ப அரசு விளைத்திருவின், அதாவது வணிக வர்த்தகர்கள், வணிக வர்க்கத்தினர் இருக்காங்க இல்லையா? இப்ப அரசர்களும் வணிக வர்க்கத்தினரும் அன்றைய காலகட்டத்துல ஒன்னோட ஒன்னா இருந்திருப்பாங்க. வேளாளர்களையும் அந்தணர்களையும் ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய சூழல், அதாவது பிராமணர்களையும் வேளாளர்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப விட்ட தன்னுடைய பிடியை மறுபடியும் அவங்க பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்பர் வச்சிருந்த படை உளவார படை, அது வேளாள குல எழுச்சியினுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த காலத்திய சமுதாய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வழி தேவார பாடல்களையும் சைவ சமய எழுச்சியையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கேள்விக்குரிய அத்தனை பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கேள்விக்கும் உண்டான பதிலும் நமக்கு கிடைச்சிடும். சரி, ஏற்பும் எதிர்கொள்ளலும். இது வரைக்கும் நான் முன்னாடியே நல்ல டீட்டெயில்டா போன கிளாஸ்லயே சொல்லிட்டேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நல்ல விளக்கமா இருக்கு. 4 முறை கேட்டாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏற்பும் எதிர்கொள்ளலும். இலக்கியத்தை எதிர்கொள்வது பற்றி இந்த தலைப்பு. அதாவது அடிப்படையில கண்டிப்பா ஒரு இலக்கியத்தை ஏத்துக்கணும்னா அது ஒரு சமுதாய தேவை உடையதாக இருக்கணும். அந்த சமுதாயத்துக்கு அந்த இலக்கியம் தேவையா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப பெண் கொலை புரிந்த நன்னனை நரகத்துல கூட உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பரணர் பாடுறாரு அப்படின்னா என்ன காரணம்? பிற்காலத்துல வரக்கூடிய அந்த மன்னர்கள் யாரும் அப்பேற்பட்ட தவற பண்ணிடக்கூடாது. அந்த சமுதாயம் அந்த அரசனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செய்தியை சொல்லுது. இந்த சமுதாயத்திற்கு வேற யாரேனும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய தப்ப பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அறிவுறுத்தக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப இலக்கியத்தை எதிர்கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சமுதாய தேவை. அந்த இலக்கியத்தை படிச்சா பின்னாடி வரக்கூடியவங்க எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருக்காங்க நமக்கே தோணுது இல்லையா? ஒரு பெண் தெரியாம ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஒரு மாங்கனியை சாப்பிட்டதற்காக வேண்டி எடைக்கு எடை பொன்னை கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பெண் கொலை புரியறது பாவம். அதையும் தாண்டி அந்த பெண்ணை கொன்றிருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு கொடுமைக்கார அரசராக இருந்திருப்பார். அப்ப அந்த குறிப்பிட்ட படைப்பு குறிப்பிட்ட சமுதாயத்தினால் எவ்வாறு எதிர்கொள்ளப்படுகிறது, அதை படிச்சவங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பிற்காலத்துல வர தலைமுறையினால் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அந்த படைப்பினுடைய தகைமை அல்லது பெரும் மதிப்பு, இதை தாண்டி அதனை எதிர்கொள்ளக்கூடிய சமுதாய குழு அல்லது வாசகர்களுடைய தேவை கண்டிப்பா அன்றைய காலகட்டத்துக்கு அது தேவையானதாக இருந்திருக்கும். தன் பயிற்சி முதலிய தகைமைகளையும் பொறுத்துதான் அமையுது. அப்ப யார் அதை எழுதியிருக்காங்களோ பயிற்சி பெற்ற நபர் நல்ல கருத்துக்களை ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்கன்னா யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க, அவ்வளவுதான். அப்ப யார் எந்த விஷயத்த கரெக்டா சரியான முறையில மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணுமோ அவங்கதான் இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி சில சமயங்கள்ல இவற்றிற்கு புறம்பான சக்திகளும் செயல்படக்கூடிய தன்மைகளும் இருக்கு. எடுத்துக்காட்டா ஜாதி மத விருப்புகள், இத தாண்டி இன்றைய காலத்துல விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்துதல், இதனாலையும் இலக்கியங்கள் மக்களுக்கு மத்தியில போகுது. இதை நான் சிம்பிளா சொல்லணும், என்னமா வளவலன்னு இருக்குது இல்லை, இதை எப்படி நான் போய் ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து ஓடிட்டு இருக்கும் இப்ப மனசுல. அதுக்கு நான் எளிமையா நான் சொல்லிடுறேன். ஒரு சமுதாயத்திற்கு அந்த இலக்கியம் கட்டாயமாக தேவை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னா ஒரு வாசகர், அதாவது ஒரு இலக்கியவாதியினுடைய, அதாவது ஒரு இலக்கியத்தை எழுதுனா இல்லையா அந்த புலவரினுடைய அந்த முயற்சி, அந்த முயற்சியினுடைய தன்மை பொறுத்துதான் அவன் சரியான முறையில இப்ப கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுறாரு அப்படின்னா அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டு அதை படிக்கிறாங்க, அது தேவை உள்ள ஒரு இலக்கியமாக மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய திறமையாலதான், அது அவருடைய திறமையை பொறுத்துதான் அமையும். அதுதான் அந்த கருத்து. ஏற்பும் எதிர்கொள்ளலும். இன்றைய கால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஏத்துக்காத சூழலும் இருக்கும். எல்லாருமே கம்பராமாயணத்தை விரும்பி ஏற்று படிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன வகையில நம்ம ஒரு இலக்கியத்தை நம்ம ஏத்துக்குவோம்? மார்க்கெட்டிங், நல்ல
என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து விளம்பரப்படுத்தினாலோ சந்தைப்படுத்தினாலோ அந்த இலக்கியத்தை நம்ம வெகுவாரியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வாங்கி படிப்போம். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த புத்தகத்தை வாங்கி எஸ் மேம். படிக்காதீர்கள். யாராவது இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்? கோபிநாத். இந்த ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. தலைப்பே அதுதான். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படி. அது மார்க்கெட்டிங், விளம்பரப்படுத்துதல், சந்தைப்படுத்தி இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தோணுது மனசுக்குள்ளார? ஏன் இந்த புத்தகத்தை வாங்க வேணாம்னு சொல்றீங்க? நம்மளுடைய தன்மைகளே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு அப்படியே எதிர்மறையாக தான் நம்ம செய்யணும்னு தோணும். ஏன் நான் செய்யக்கூடாது? அங்க போகக்கூடாது, நான் போவேன். அதை செய்யக்கூடாது, நான் செய்வேன். அதே மாதிரி இதை வாங்காத, நான் வாங்குவேன். அதுதான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்துதல். இப்படிதான் அந்த இலக்கியம் மக்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட படைப்பினை வாசகர்கள் எந்த மாதிரி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பல முனைகள்ல கண்டிப்பா ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப கம்பராமாயணம் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்பை வாசகர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள்? எல்லா வாசகர்களும் ஒருத்தவங்க நல்ல விதமா எடுத்துக்குவாங்க, ஒருத்தவங்க கெட்ட விதமா எடுத்துக்குவாங்க. அப்ப எல்லா முனைகள்லையும் ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கடினமான வேலை. கம்பன் கழகம் உள்ளிட்ட கழகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பாராட்டுவதற்காக வேண்டியே தொடங்கப்பட்டது. அவங்கள ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? திறனாய்வு செஞ்சிடலாம். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு படைப்பாளியும் எந்த மாதிரி அந்த இதை வந்து புத்தகத்தை வந்து எதிர்கொள்கிறாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த காரியத்துல பிரெஞ்சு இலக்கிய அறிஞர் யார் யார் உள்ள வரா? ஹென்னக்யூன், ருஷ்ய அறிஞர் பொதப்னியா முதலியவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. எதுல கவனம் செலுத்தி இருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட படைப்பை வாசகர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதனை ஆராய முற்பட்ட நபர் யார், அறிஞர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பிரெஞ்சு இலக்கிய அறிஞர் ஹென்னக்யூன், ருஷ்ய அறிஞர் பொதப்னியா, இவங்க எல்லாரும். இதை தாண்டி கியூடி லீவ்ஸ், ஆங்கில திறனாய்வாளர் எஃப்ஆர் லீவ்ஸின் மனைவி, இந்த அடிப்படையில விரிவாக முயற்சி மேற்கொண்டு இருக்கிறார். ஃபிக்ஷன் அண்ட் த ரீடிங் பப்ளிக். ஸோ இதை தாண்டி ஒப்பிலக்கியம், ஏற்றல் கொள்கை என்பதன் மூலமாக ஒரு நாட்டு இலக்கியம் இன்னொரு நாட்டில் அல்லது இன்னொரு மொழியில எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதன் தடயங்களும் தாக்கங்களும் எத்தகையது பற்றி பேசக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. வேற யார் யார் எழுதியிருக்கா? ஃபர்ஸ்ட் அறிஞர் ஹென்னக்யூன், ருஷ்ய. இந்த அறிஞர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரெஞ்சு இலக்கிய அறிஞர். அவருடைய பேர் என்ன? ஹென்னக்யூன். ருஷ்ய அறிஞர் பொதப்னியா முதலியவர்கள் கவனம் செலுத்தியிருக்காங்க. அடுத்தது யாரு? கியூடி லீவ்ஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆங்கில திறனாய்வாளர் எஃப்ஆர் லீவ்ஸினுடைய மனைவி தான் இந்த கியூடி லீவ்ஸ் அப்படிங்கிறவர். கியூடி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படையில விரிவான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். எதன் அடிப்படையில விரிவான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்? குறிப்பிட்ட படைப்பினை வாசகர்கள் எந்த மாதிரி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத ஆராய்ச்சி. எல்லா முனைகளையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை யார் செஞ்சிருக்கா? கியூட்டி செஞ்சிருக்காங்க, பியூட்டி செஞ்சிருக்காங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேற யார் செஞ்சிருக்கா? பொதப்னியா. எந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுன்னா நான் உன்னை கொன்னு புதைச்சிருவேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதப்னியா. அறிஞர் ஹென்னக்யூன். ஹென் அப்படின்னு நாலா கோழி ஓடி போச்சுன்னா நாலா பக்கமும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி தானே தேடணும். பல முனைகள்ல நீங்க ஆராய வேண்டிய ஒரு காரியம் சிரமமாக இருக்கும். அந்த வேலையை செஞ்சவங்க யாரு? அறிஞர் ஹென்னக்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல முனைகள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், எங்க போய் ஒளிஞ்சிருக்கு இந்த கோழியை காணோம் அப்படின்னு. ஹென்னக்யூன், அறிஞர் பொதப்னியா, வேற யாரு? கியூட்டி லீவ்ஸ், இவங்க எல்லாம். ஸோ இந்த லீவ்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃபிக்ஷன் அண்ட் த ரீடிங் பப்ளிக் அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்கிறார். ஒப்பிலக்கியம், ஏற்றல் கொள்கை அப்படிங்கிறதன் மூலமாக ஒரு நாட்டு இலக்கியம் இன்னொரு நாட்டுல அல்லது இன்னொரு மொழியில எந்த மாதிரி ஏத்துக்கிறாங்க, அதனுடைய தடயங்களும் தாக்கங்களும் எப்பேற்பட்டதாக காட்சியளிக்கிறது. இப்ப வடமொழியில இருக்கக்கூடிய வால்மீகியினுடைய ராமாயணத்தை தமிழ்ல கம்பராமாயணம் அப்படின்னு மாத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நாட்டு மக்கள் அதை எந்த மாதிரி ஏத்துக்கிட்டாங்க? இந்த பகுதியை சார்ந்த மக்கள் வடநாட்டு இலக்கியம் அது தென்னாட்டு இலக்கியங்களாக அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அதனுடைய தடயங்களும் தாக்கங்களும், அதனுடைய கதைகளை மட்டும்தான். அது தழுவல் இல்லையா? தழுவலா? கம்பராமாயணம் தழுவலா? மொழிபெயர்ப்பு அன்று தழுவல். படிச்சிருக்கீங்களா? கம்பர் எழுதின ராமாயணம் என்ன பெயர் வச்சிருக்காரு? ராமகாதை, ராம அவதாரம், ராம அவதாரம். சரி, ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இதை தாண்டி ராம அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுனுடைய 7வது அவதாரம் அப்படிங்கிற பொருள் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வச்சிருக்கிறாரு. ஸோ அதை தாண்டி நம்ம கம்பர் எழுதின காரணத்தினாலதான் அதுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கோம்? கம்ப ராமாயணம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அப்போ ஒப்பிலக்கியம். இந்த இடத்துல நம்ம அந்த இலக்கியத்தை நம்ம ஏத்துக்கிறோம், நம்மளுடைய இலக்கியமாக
இப்ப பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த நதிகள் அத்தனையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ் படுத்தி சொல்லியிருப்பார். ஒரு சில இடங்கள்ல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை மையப்படுத்தி வர்ணனை பண்ணியிருப்பார். ஒரு சில நதிகளை வந்து வடநாட்டுல உள்ள நதிகளை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நமக்கு எடுத்து காட்டியிருப்பாரு. சரையு நதி பாயக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே நமக்கு காட்டியிருப்பாரு. அப்போ ஒரு நாட்டு இலக்கியம் இன்னொரு நாட்டுல அல்லது இன்னொரு மொழியில எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதனுடைய தடயங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய இலக்கியங்கள் தான் இது சமுதாயவியல். அதுதான் ஒரு குறிப்பிட்ட படைப்பினை வாசகர்கள் எந்த மாதிரி எதிர்கொள்கிறார்கள். அது வெளிநாட்டு இலக்கியமாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு எந்த நபர்களாக இருந்தாலும் சரி. இப்ப வந்து கம்பராமாயணத்தை நம்ம மட்டும் இல்ல, வெளிநாட்டு அறிஞர்களும் படிப்பாங்க. அவங்கெல்லாம் அதை பத்தி என்ன யோசிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான சிரமங்களுக்கு அவங்க அதாவது அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முன் வந்தவர்கள் தான் யார் யாரு? பிரெஞ்சு இலக்கிய அறிஞர் ஹென்னக்யூன், ருஷ்ய அறிஞர் பொதப்னியா, இதை தாண்டி கியூடி லீவ்ஸ், இவங்க எல்லாருமே ஃபிக்ஷன் அண்ட் த ரீடிங் பப்ளிக் அப்படிங்கிற வகையில அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒப்பிலக்கியம் ஏற்றல் கொள்கை அப்படிங்கிறதன் மூலமாக ஒரு நாட்டு இலக்கியத்தையும் இன்னொரு நாட்டு இலக்கியத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எந்த மொழியில எந்த மாதிரி ஏத்துக்கிறாங்கிற அந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வாசகருடனான நேரடி பேட்டி, புறவய வினா விடை, குறிப்பிட்ட படைப்பினுடைய விற்பனை குறிப்பு, தொடர்ந்து வரக்கூடிய பதிப்பு, மதிப்புரை, எதிரும் புதிருமான விமர்சனம், குறிப்பிட்ட படைப்பிலிருந்து பிறரால் எடுத்தாளப்படக்கூடிய மேற்கோள்கள், அந்த படைப்பினை பின்பற்றி அல்லது அதனால் தாக்கம் பெற்று வந்த பிற படைப்புகள், மொழிபெயர்ப்புகள், வேறு சாதனங்கள், நாடகம், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இதெல்லாம் அதை எப்படி வந்துட்டு எதிர்கொள்கிறது, இந்த மூலமாக செய்யப்படக்கூடிய மாற்று வடிவங்கள், இது எல்லாமே குறிப்பிட்ட கலை இலக்கிய படைப்பின் எதிர்கொள்வு பற்றிய ஆய்வுக்கு துணை புரியக்கூடியது. ஒரு இலக்கியத்தை வாசகர்கள் எந்த மாதிரி பல முனைகள்ல எதிர்கொள்கிறார்கள், அந்த பல பல முனைகள் தான் என்னென்ன? நேரடி பேட்டியில அந்த இலக்கியத்தை பத்தி எதிர்கொள்ளலாம், புறவய வினா விடைகளாக வந்துட்டு எதிர்கொள்ளலாம், குறிப்பிட்ட படைப்பினுடைய விற்பனை குறிப்புகளை வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இது வந்து விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை வந்து பார்த்திருப்பாங்க, அதை வாங்கி படிச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க பேட்டி, இப்ப கம்பராமாயணம் நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பேட்டியில சொன்னாங்க அப்படின்னு அந்த வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். யார் அவருன்னா டைரக்டர் சங்கர். அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு வேல்பாரிய பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த புத்தகத்தை அவருடைய பேட்டியை வச்சு அந்த புத்தகத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையுமே நிறைய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குக்கு எஃப்எம் உள்ளிட்ட நிறைய இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆடியோ ரீதியாகவும் கொடுத்திருக்காங்க. அப்ப வாசகருடனான நேரடி பேட்டிகள் மூலமாக அந்த புத்தகம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகுது. அதை தாண்டி புறவய வினாவிடைகள் மூலமாக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வினாவிடைகளை பார்த்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதே மாதிரி விற்பனை குறிப்புகள், இது வந்து நிறைய விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு அப்படி என்ன 100, 1000, 10,000, லட்சம் காப்பி வந்து எப்படி போயிருக்கு? ஒருத்தர் 1,00,000 பேர் பார்த்திருக்கானா? நம்ம ஒரு சினிமா வந்துட்டு 1000 பேர் பார்த்திருக்கானா, 1,00,000 பேர் பார்த்திருக்கானா? அப்ப அதுல என்னதான் இருக்கு, நம்ம போய் பார்ப்போங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? சோ அதன் மூலமாக அந்த புத்தகத்தை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம். தொடர்ந்து அதை பற்றிய பதிப்புகள் வெளிவந்தால் நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அதனுடைய மதிப்புரைகள் நல்ல அந்த எவாலுவேஷன் இருக்கக்கூடிய பட்சத்திற்கு அதை வாங்கி நீங்க படிக்கலாம். எதிரும் புதிருமான விமர்சனங்கள், ஒருத்தன் வந்து ஆப்போசிட்ல சொல்லுவான், ஒருத்தன் வந்து நல்ல முறையா சொல்லுவான். யார் சொல்றது உண்மைன்னு பாக்குறதுக்காக வேண்டி ஒரு சில பேர் புத்தகத்தை வாங்கி படிப்பான். சோ அப்பேற்பட்ட நபர்களும் இருக்கலாம். குறிப்பிட்ட படைப்பிலிருந்து பிறரால் எடுத்தாளப்படக்கூடிய மேற்கோள்கள், அந்த நூல்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வேற நூல்ல மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இந்த நூல் அந்த ஒரு வரி அவங்களுக்கு பிடித்தமானதாக போயிருக்கும். அப்ப அந்த நூலை தேடி போய் படிக்கணுங்கிற ஆர்வத்துல ஒரு சில பேர் படிப்பாங்க. அதை தாண்டி அந்த படைப்பினை பின்பற்றி அல்லது அதனால் தாக்கம் பெற்று வந்த பிற படைப்புகள், அதே மாதிரி இப்ப கம்பராமாயணத்தை அடியொற்றி பல்வேறு நபர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, புதிதான நூல்கள் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நூல் இருந்துச்சுன்னா அப்ப இதனுடைய முழு நூல் எது அப்படிங்கறது ஆர்வத்துல ஏற்பட்டு அதை நீங்க தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. சோ நிறைய அதை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஒரு மொழியில இருந்து பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க. இத்தனை மொழியில இதை மொழிபெயர்த்து இருந்திருக்காங்கன்னா இதுல என்ன தகவல் இருக்குன்னு ஒரு சில பேர் வாங்கி படிக்கிறதுக்கு முற்படுவாங்க. சோ அதே மாதிரி டிவிலயோ அல்லது நாடகத்திலேயோ அல்லது தொலைக்காட்சியிலோ திரைப்படங்கள் மூலமாக அதை வந்துட்டு மாற்று வடிவம் செய்து மக்களுக்கு மத்தியில கொண்டுட்டு போய் சேர்க்கலாம். அதனால ஒரு சில இலக்கியங்களை வாங்கி படிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி கலை இலக்கிய படைப்பு இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எதிர்கொள்வு பற்றிய ஆய்வுக்கு துணை. இப்படியெல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு இலக்கியத்தை வாங்கி படிக்கிறாங்க. அதை வாங்கி படிக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரே அதை வாங்கி தெரிஞ்சுக்கணுங்கிற மனப்பான்மையில இல்ல, சரி பாப்போம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு அடிப்படை தேவைகள்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகளும் ஒவ்வொரு மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா மாறி இருக்கு. அப்ப இந்த இதுல வந்து சமுதாய தேவையை நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. இது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க தான் எந்தெந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கேன், ஹென்னக்யூன், பொதப்னியா, இதை தாண்டி கியூடி லீவ்ஸ் முதலான நபர்கள். இந்த வகையில பாரதியார் பற்றிய பல்வேறு ஆய்வுகளை நம்ம சொல்லலாம். பாரதிக்கு கிடைத்த ஏற்பு,
பல்வேறு கோணங்களை கொண்டது. ஒரு சில பேர் அவங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்குவாங்க, ஒரு சில பேர் அவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு கொள்கைகள், அரசியல் அதுலயே நிறைய இருக்கு. ராஜாஜி, கல்கி இவங்களால முதல்ல பாரதி உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்களே அவரை ரொம்ப அதிகமா பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. அப்ப பாரதியாருக்கு கிடைத்த அந்த சுவாரஸ்யமான அந்த எதிர்வினைகளும் ஏற்புகளும் சிவத்தம்பி, மார்க்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதிய நூல் எது? பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. இதை நான் முன்னாடியே சொன்னதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துலயே இதை நீங்க ஆழமா பதிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். பாரதி மறைவு முதல் மகாகவி வரை அப்படிங்கிற நூல்ல சான்றுகளோடு விளக்கங்களோடையும் பதிவாக்கி கொடுத்திருக்காங்க. முதலாவதாக பாரதி எதிர்த்திருக்காங்க, 2வது அவங்களை என்ன பண்ணிருக்காங்க? ஏத்து அவங்களுடைய கொள்கையை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அவங்க எழுதின நூல் தான் எது? சிவத்தம்பி அந்த கருத்துக்களை முன் வச்சு சிவத்தம்பி, மார்க்ஸ் எழுதிய பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. பாரதி இறந்ததுக்கு அப்புறம் என்ன சூழ்நிலை இருந்துச்சு, அவர் மகாகவி அப்படிங்கிற பட்டம் பெறுவதற்கான சூழல் வரை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி புதுமை பித்தனை எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் பல்வேறு செயல்பாடுகள், அதாவது நிறைய முரண்கள் இருக்கும். ஒருத்தவங்க புதுமை பித்தனுடைய கருத்துக்களை ஏத்துக்குவாங்க, ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்காது. அப்ப பிடிச்சவங்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் நம்ம கொண்டுட்டு வந்து சேர்ப்பாங்க, பிடிக்காதவங்களுடைய கருத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும்ல, அதுவும் சரிதானே. சோ அந்த வகையில சி ரகுநாதனுடைய புதுமை பித்தன் கதைகள், விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் அப்படிங்கிற நூல் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா விரிவா சொல்லுது. இந்த 2 நூலும் ரொம்ப முக்கியமானது. பாரதி மறைவு முதல் மகாகவி வரை யார் எழுதியிருக்கா? சிவத்தம்பி மற்றும் மார்க்ஸ். பாரதி மறைவு முதல் மகாகவி வரை சிவத்தம்பி மற்றும் மார்க்ஸ். புதுமை பித்தன் கதைகளும் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் தோமுசி ரகுநாதன். இலக்கியத்துல சமுதாயம் சித்தரிக்கப்பட்டிருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த இலக்கியத்தினுடைய பொதுவான பண்பு, அது அந்த இலக்கியத்தினுடைய பல்வேறு கூறுகளிலும் பல்வேறு முறைகளிலும் பல்வேறு நிலைகளிலும் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான வினா இந்த வினா. சமுதாய சித்தரிப்பு, ஒரு சமுதாயத்தை அந்த இலக்கியம் எவ்வாறு சித்தரிக்கிறது அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனி மனித வாழ்வு எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்ப தலைவன் தலைவி அப்படிங்க அவங்களுடைய வாழ்க்கையை தானே சித்தரிச்சிருக்கிறாங்க சங்க இலக்கியம். அந்த இலக்கியத்தினுடைய பொதுவான பண்பே அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய தன்மைதான். அது அந்த இலக்கியத்தினுடைய பல்வேறு கூறுகளிலும் பல்வேறு முறைகளிலும் பல்வேறு நிலைகளிலும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுது. சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை சித்தரிச்சிருக்கிறாங்க. சித்தரிக்கிறது அப்படின்னா படமா உருவாக்குறது மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுடைய அந்த இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூறுகள்ல, நிறைய முறைகள்ல, நிறைய நிலைகள்ல அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், கண்டிப்பா காட்டியிருப்பாங்க. சமுதாயத்தை சித்தரிப்பதில் எழுத்தாளர்களிடையே அவர் தம் பின்புலம், நோக்கம், சமுதாய தேவை, எதிர்கோள் ஆகியவற்றின் பின்னணியில் தொடர்புடைய 4 நிலைப்பாடுகள் இருக்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எப்படி இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. சமுதாயத்தை சித்தரிப்பதில் எழுத்தாளர்களுக்கிடையே அவர் தம் பின்புலம், நோக்கம், சமுதாய தேவை, எதிர்கோள் ஆகியவற்றின் பின்னணியில் தொடர்புடைய நிலைப்பாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 4, 3, 2, 1 அப்படி இல்லைன்னா இந்த 4 நிலைப்பாடுகளை கொடுத்து அதுல பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கூற்று காரணத்துல கூட இதை கொடுத்து கேட்கலாம். அப்ப முதலாவது, சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் துன்ப துயரங்களையும் எதிர்கொண்டு நேரா காட்ட விரும்பாம ஒன்றில் மிகையான கற்பனையோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புனைந்து சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்திற்கு தலைவன் தலைவி வாழ்க்கையில தலைவன் பரத்தை நாடி சென்று விட்டான், தலைவன் பரத்தை நாடி சென்று விடுகிறான். அப்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நிறைய பிரச்சனை ஏற்படுது இல்லையா? அந்த பிரச்சனைகளை துன்ப துயரங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா காட்ட முடியாது. அதனால உவமை, உருவகம் இந்த மாதிரியான பாஷையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புனைந்து சொல்றாங்க. அல்லது பழைய வாழ்க்கைய பொன்னுலகமாக காட்டி அதை திரும்பி கொண்டு வர விருப்பப்படக்கூடிய வகையில காட்டுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம், இப்படியெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஆயிடுச்சு, திருப்பி எனக்கு அந்த பழைய வாழ்க்கை எப்ப கிடைக்குமோ அப்படிங்கிற அந்த ஏக்கத்தின் வழியாக காட்டலாம், அப்படியும் காட்டலாம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்து கீழே கால் பரப்பாமல் மேலெழுந்த வாரியாக யாதோ ஒன்றை சொல்லக்கூடிய விதம். எதை பத்தியோ சொல்ல வரக்கூடிய விதத்துல சொல்றது. ஆழமா இதை பத்தி தான் நான் சொல்ல வரேன், இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் நான் சொல்ல வரேன்னு இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்ல வர மாதிரியான தகவலாக சொல்றது. இது நழுவல் போக்காக இருக்கலாம், ஆனா அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறுவனங்களுக்கு எதிரான புறக்கணிப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப சமுதாயத்துல பிரச்சனை இருக்கு, துன்பம் இருக்கு, ஆனா அதை நேரடியா காட்டாம எப்படி காட்டுவாங்க? மிகையான கற்பனையோடு புனைந்து சொல்லலாம். இது முதல் வகை. டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லாம இன்டைரக்டா நிறைய கற்பனைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து சொல்லுவாங்க. 2வது, வாழ்க்கையும் அனுபவங்களையும் மற்றும் சுற்றி இருப்பவற்றையும் நுணுக்கமான விவரங்களோட இயல்பு நவர்ச்சியாக சித்தரிக்கிறது. உள்ளது உள்ளவாறு சொல்லக்கூடியது, ஒண்ணு உள்ளதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 4 விஷயங்கள் சொல்லலாம்.
4 விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம். சமுதாயத்தை சித்தரிப்பதில் ஒரு எழுத்தாளர்கள் எத்தனை விதமான நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள்? 4 விதமான நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். அப்ப சமுதாயத்துல நடக்கக்கூடிய, ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே உள்ளது உள்ளவாறு சொல்லலாம். உள்ளத வேறு விதமாக நேரடியா சொல்லாம மறைமுகமாக எடுத்து சொல்லலாம். 2வது விஷயம். சரி, சமுதாய நிலைகளையும் போக்குகளையும் காரணக்காரிய முறையில கண்டு அதுல உள்ள முரண்களையும் மாற்றங்களையும் நிலைப்பாடுகளையும் இனம் கண்டு அவற்றை இலக்கிய பொருளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஒரு சமுதாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திற்கு, இப்ப திருஞான சம்பந்தரே திருநாவுக்கரசரோ யாருக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னா, நம்ம யாருக்கு எதிராக இருக்கிறார்? அரசனுக்கு எதிராக இருக்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அப்படியே சொல்றது மட்டும் இல்லாம, அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விமர்சித்து எழுதலாம். ஒரு பட்சத்திற்கு இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, ஒரு மன்னன் அப்படின்னா வந்துட்டு உலகை ஆளக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்ல இருக்கிறார். அப்ப அவர் ஆளக்கூடிய தகுதியில, நாட்டை ஆளக்கூடிய தகுதியில இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் எதிர்க்கலாமா? அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது. இல்ல அவரையே விமர்சனம் பண்ணி நம்ம எழுதுதல் அல்லது அவரை திட்டி எழுதுறது, இப்படியும் நம்ம எழுதலாம். சமுதாய நிலைகளையும் போக்குகளையும் காரணக்காரிய முறையில கண்டு அவற்றிற்கு கூடிய அந்த முரண்களையும் மாற்றங்களையும் நிலைப்பாடுகளையும் இனங்கண்டு அவற்றை இலக்கிய பொருளாக எடுத்தாளுதல். சமுதாயத்துல எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, எதெல்லாம் மாற்றமோடு மாறி மாறி இருக்கோ, அதெல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு அதனுடைய நிலைப்பாடுகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து சொல்லலாம். 1. சமுதாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்த இனம் கண்டு நம்ம எடுத்து சொல்லலாம். சரிங்களா? யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கலாம். அது தப்பு அப்படிங்கறத சுட்டி காட்டக்கூடிய விதமாக நீங்க இலக்கியம் எழுதலாம். அப்ப சமுதாயத்தை சித்தரிப்பதில் எழுத்தாளர்கள் எத்தனை நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள்? 4 வகையான நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். என்னென்ன? முதலாவதாக உள்ளது உள்ள மாதிரி சொல்லக்கூடியது, இயல்பு நவர்ச்சியாக சொல்லக்கூடியது, உள்ளதை மிகைப்படுத்தி மிகுதியான கற்பனையோடு புனைந்து சொல்லுதல். 3வது அதை விமர்சித்து சொல்லுதல், அப்படியே எழுதுதல், விமர்சித்தல். 4வது காரண காரிய முறையில அதனுடைய முரண்களையும் மாற்றங்களையும் நிலைப்பாடுகளையும் இனம் கண்டு அதை இலக்கிய பொருளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தாளணும். சமுதாயத்திற்கு முரணாக ஒரு சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இவன் என்னடா ஊரோட ஒத்து போலன்னா செத்து போங்கவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு அவங்கள முற்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கிய பொருளாக வச்சுக்கிட்டு நம்ம அதை எழுதலாம். மொத்தம் 4. அப்ப எழுத்தாளனுடைய பேர்பட்ட நிலைப்பாடுகள் அவனுடைய எழுத்துக்களினுடைய வழி நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அவன் உண்மையாலுமே அதாவது இயல்பு நவர்ச்சியா சொல்லியிருக்கானா, உயர்வா சொல்லியிருக்கானா, அப்படி இல்லாத பட்சத்திற்கு விமர்சித்து சொல்லி இருக்கிறானா, அல்லது சமுதாயத்திலோடு இவன் முரண்பட்டு மாத்தி பேசியிருக்கானா. சமுதாயம் ஒண்ணு சொல்லும், ஆனா இவன் அதுக்கு எதிரான நபராக இருப்பான். நான் என்ன இப்படி இருக்கிறான், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாரதியார் பாத்தீங்க அப்படின்னா அந்த சமுதாயத்திற்கு, அதாவது அந்த பிராமண சமுதாயத்திற்கு மாறான கொள்கையை தான் அவர் பின்பற்றினார். பூநூலை கொண்டு போய் யாருக்கு கொடுத்தார்? பாரதியார் பூநூலை யாருக்கு கொடுத்தார்? கனகலிங்கம் அப்படிங்கிற ஆதி திராவிடருக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பரிசாக போட்டு விட்டுட்டாரு. அதை தாண்டி தேசியம், அதே மாதிரி பிராமணர்கள் என்ன பண்ணக்கூடாது? தாடி வளர்க்க கூடாது இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தாடி மீசையெல்லாம் பெருசா மீசை வைக்க கூடாது, பெருசா மீசையை வச்சுக்கிட்டு முறுக்கு மீசையோட என்ன பண்ணிருக்கிறாரு? சுத்தி இருக்கிறாரு. இதை தாண்டி பெண்களுக்கு அன்றைய காலகட்டத்துல ஒடுக்கப்பட்ட நிலைதான் இருந்துச்சு. அதை வெளிப்படுத்த